இரு ஒரு நிமிஷம் ஷூவை போட்டுக்கிறேன். ம். ம். என்னடா? இல்ல காலேஜ் நீ ஸ்டார்ட் ஆயிடும்ல. ம், கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். அப்புறம் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வரும், ஃபீஸ் வேற பே பண்ணணும். ஆ ம், சரி, பார்த்துக்கலாம். இல்ல அண்ணே, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. அன்னைக்கு நான் கேட்டதுக்கும் அதே தான் சொன்னேன். அப்புறம் மறுபடியும் பியூட்டிஷியன் கிளாஸ் போகிறேன், டைப்பிங் கிளாஸ் போகிறேன்னு அங்கேயும் இங்கேயும் போனேன். இன்னுமா வச்சிருக்க? பியூட்டிஷியன் கிளாஸ் இல்ல அண்ணே, ஆ. பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு. என்னது வேலைக்கா? ஆ, அப்புறம் கத்துக்கிட்டா மட்டும் போதுமா? டச் விட்டு போயிரும்ல. அங்க போய் வேலைக்கு இருந்தா தானே அவங்க கூட கூட மாட பண்ண எனக்கு கொஞ்சம் பழகும். அதான். ஐயோ, நான் தான் அன்னைக்கு தெளிவாக கேட்க மாட்டேனோ. அப்புறம் டிகிரி? இது மார்னிங் பாத்துக்கிறேன். அது ஈவினிங் பாத்துக்கிறேன். அப்போ எப்போ படிக்கிறது? இதில் ப்ராஜெக்ட் வேற வரும் இந்த இயர். அதான் ஹெல்ப் பண்றதுக்கு நீ இருக்க. விக்கியண்ணா இருக்காங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? அதெல்லாம் செஞ்சுருவேன் அண்ணே. கஷ்டம் பாப்பா. பாத்துக்கலாம் அண்ணே. என்னவோ சொல்ற. சரி பாரு. ம், அதான் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசுக்கு ஆன்லைன்ல கொஞ்சம் சுடிதாரா எடுத்துக்கவா? அதுவும் காசும் உன் இஷ்டம். அதுக்கே என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? என்னமோ பண்ணு. நான் எடுத்து தரணும் இல்லை காசு தரணும்னாலும் சொல்லு, நான் தரேன். என்ன, ஏற்கனவே அம்மாட்ட கொடுத்து தான் வச்சிருக்கேன், வேணா வாங்கிக்கோ. தேங்க்ஸ் அண்ணே. அப்ப இன்னைக்கு நான் ஆர்டர் போட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம கடைக்கு போயே வாங்கிக்கலாம். கேட்டையா? ம், என்னமோ பண்ணுங்க, ஆனா என்ன ஆள விடுங்கப்பா. ம், எப்ப பார்த்தாலும் எல்லாத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறதே வேலையா போச்சு. ராகினி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ம், என்னாச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும்? இப்போ நம்ம மாட்டையா விட்டுறாங்க. ராகினி, நானும் உன்கிட்ட தான் சொன்னேன். முட்டக்கண்ணி, அதை ஏடி என்ன பார்த்து சொல்ற? ஐயோ, இப்போ உங்க ரெண்டு பேத்துக்கு நான் தான் கிடைச்சனா இல்ல நான் தான் கிடைச்சனாங்கிறேன். ஆமாமா, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ரேவதியும் ரேகாவும் வேலையை ரிசைன் பண்றாங்க. நானும் ரிசைன் பண்ணிடுவான்னு கேளு. இப்போ யார்கிட்ட சொல்றீங்க? அதை முதல்ல தெளிவா சொல்லுங்க. உன்கிட்ட தான். நீங்க வேலையை ரிசைன் பண்றத பத்தி நான் என்ன சொல்றது? ஐயோ அம்மா தாயே, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். அங்க அங்க கேளு. அண்ணே. என்னடா? கேக்குறாங்களா? நான் உனக்கு அண்ணன், அவங்க எனக்கு யாரு? இல்லை நான் அவங்களுக்கு யாரு? அப்படியே முட்டைக்கண்ணை போட்டுட்டு முறைச்சா பயந்துருமாக்கும். மூஞ்சி ஆலயம் பாரு. ராகினி. அட்டிங் கையால மகளே, உனக்கு காரியாங்கன்னா ஏன் தங்கச்சி மாட்டுவியா? ராகினி, அவங்க அப்பா, பிரதர், ஹஸ்பண்ட் அப்படி யாராவது கிட்ட கேட்க சொல்லு. நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? நம்மக்கிட்ட எதை கேட்குறாங்க? நான் கிளம்புறேன், நீ முதல்ல உள்ள போ. போய் ஒன்றரை வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சைத்தானே, நீ என்னத்த சொல்றேன்னு எனக்கு தெரியும்டா. வச்சுக்கிறேன் உனக்கு ஒரு நாள். சொல்கிறேன் போடி. நீ தான் அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு இல்லை, அப்போ அவங்க கூடயே போ. ஐயோ, கோச்சிட்டு போயிட்டாங்களா? ஏன் அண்ணே? அவ கடக்கா. உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது சண்டை போட்டுட்டீங்களா? என்ன என்கிட்ட சொல்ல அண்ணே, நான் போய் பேசுறேன் அண்ணிக்கிட்ட. ஐயோ கடவுளே, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் போய் பேசவும் வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, நீ போய் ஒன்றரை வேலையை பாருன்னு. ஐயோ அண்ணே, அவங்க மூட் ஆஃபா இருக்காங்க. எல்லாம் உன்னாலதான். அட போமா நீ. அவளே கல்யாணம் ஆக போற சந்தோஷத்துல ஹாப்பியா இருக்கா. ஓ, அப்பா அன்னைக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் ஆகுறதுலதான் எங்களுக்குள்ள பிரச்சனையோ? ஐயா ஜாலி ஜாலி, அண்ணனுக்கு கல்யாணம். வெங்காயம். ஏன் அண்ணே? பாப்பா, நான் அவளுக்கு தான் கல்யாணம்னு சொன்னேன், எனக்குன்னு சொன்னா? நீ இல்லாம எப்படி அவங்களுக்கு கல்யாணம்? ஷபா. நீ ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லண்ணே. எதுக்கு? எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நைட் வேணா நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டு உங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிடுறேன். ஓகே? என்ன வெக்கலாம் படுற? பாப்பா, அப்பா இல்லையேன்னு உன்னை அடிக்காம இருக்கேன். என்ன கடுப்பு கிளப்பாத, வாய் மூடிட்டு போயிரு. ரொம்ப அழகா வைக்கப்படுற அண்ணே. நான் அழகா சமாளிக்கவும் செய்யறேன். என்ன, நான் போய் அண்ணியை கூட்டிட்டு வரேன், நீ வைக்கப்படுறத காட்ட. ஏ லூசு மெண்டல், நாய் அடிக்கிறதுக்கு ஒரு குச்சியை வச்சிருப்போமே இங்கதான், அதைத்தான் உன்னை அடிக்கிறதுக்கு காணமேன்னு தேடினேன். கோபுற மாதிரி நல்லா நடிக்கிற தெரியுமா? மறுபடியும் வெக்கப்படேன். பாப்பா,
படிக்கிற பிள்ளை மாதிரி பேசு என்ன. என்னெல்லாம் பேசிட்டு இருக்க நீ? எத்தனை லேப்டாப் புக்குன்னு கட்டிட்டு அழுகிறது. எனக்கும் அத்தை ஆகணும்னு ஆசை இருக்குல்ல. நானும் ஏதாவது குழந்தைய போட்டு கசக்கி எடுக்கணும்ல, அதுக்கு தான். குழந்தை என்ன பொம்மையா? ஆ அதுவும் அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? போய் வேலை என்னமோ அதை பாரு. இன்னும் வயசான கிளவி மாதிரி பேசிட்டு பொடி. ஐயோ அப்பா போயிட்டாளா? ஐயோ வீட்டுக்கு ரோவனும் ஒரு மார்க்கமாக இருக்குதுப்பா, சமாளிக்கவே முடியல. இப்போவே கண்ணை கட்டுதே ஆண்டவா. இவன் இங்கே தான் உட்காந்துருக்காளா? பாரு, ஏ பாரு, இங்க என்ன பண்ற? புளியங்க அவிச்சிட்டு இருக்கேன். கொட்டச்சிக்கு கொழுப்பு பத்தியா? லேப்டாப்பை உட்காந்து நோண்டிட்டு இருந்தான். சரி என்ன பண்றேன்னு கேட்டா புளியங்க அவிச்சிட்டு இருக்கலாம். அங்க நின்று ஒன்றும் முடங்க வேண்டாம், வாங்கிங்க. மகாராணியர் உத்தரவு போட்டாங்க, உன்னைய கூப்பிட்டதும் நம்ம பின்னாடியே போயிடணும். போய் தானே ஆகணும், ஏன்னா இது அவங்க வீடாச்சே. என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? வாங்கன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு இவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. பாரு, வாங்கன்னு என்ன கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீ பாட்டுக்கு. ஈவினிங் ஷாப்பிங் போகணும்ல, அதுக்கு அதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட? நீங்க சும்மா வந்தீங்க, நான் கூப்பிட்டேன். தேவைதான். இல்லை வீட்டில் இவ்வளோ இடம் இருக்க, இங்கே வந்து உட்காந்துருக்கியேன்னு கேட்டேன். இங்க உட்கார எப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்னைக்கு அண்ணன் ஜாமானெல்லாம் எடுத்துட்டு வருவான்ல, இங்கதான் அடுக்கணும். இது வேலை பார்க்கறவங்க தங்கறதுக்கு தான். அப்புறம் இங்கதானே நம்ம ஜாமானத்தை போட்டுக்க ரூம் இருக்கே. ஓ பிஸ்னஸ் கசை யாராவது வருவாங்க தான், நீங்க நின்றுட்டு இருந்த இடம் வரைக்கும். இங்கெல்லாம் வர மாட்டாங்க. அதனாலதான் இங்க சிஸ்டமை பார்த்துட்டு என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்போ அப்படி சும்மா ஒரு வாக்கிங் போகலாம், சுற்றி முற்றி வேடிக்கை பார்க்கலாம். அதுக்கு தான் இங்கே வந்து உட்காந்துக்கிறது. வியாபாரம் தான். புது இருக்கு இதுல. அங்க கீழே எல்லாம் மீன் விட்டுருக்கு. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். என்ன பேச்சு தனிக்கு தான் ஆகல, அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன. நிலமாடா. அப்புறம் டாக்டரே, வீடெல்லாம் சுத்தி பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? இன்னும் சுற்றி பார்த்து முடியல, பார்த்துட்டே இருக்கேன். சரி பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்? இல்லை மாமா இங்கே எங்கள் ஊரில் கட்டுற மாதிரி, நாங்களாம் கட்டுற மாதிரி வீடு கட்டியிருக்காருல்ல, அங்கே அங்கே போகலாம். என்னாச்சு? இல்லை நம்ம சாப்பிடும்போது உங்கள் மாமா வந்தார், என்கிட்ட ஒன்றுமே பேசல, நானும் எதுவும் பேசலையா, அதான். அதான் ஒன்றும் சொல்லல, அப்புறம் என்ன? இல்லை நான் இங்கே தங்குறது எல்லாத்துக்கும் கஷ்டம் தானே. உங்கள் அத்தைக்கும் கூடுதல் வேலை, அவங்க மாமா மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல, புதுசாக நான் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருக்குவோம். அப்படிலாம் இல்லை, எங்கள் வீட்டில் யாரும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இல்லை பார்க்கலாம், அப்படி ஏதாவதுனா பேயிங் கெஸ்ட் மாதிரி பே பண்ணிட்டு இருந்துக்கலாம். இல்லை மாமாக்கு எத்தனையோ வீடு இருக்குல்ல, அதில் வேணா ரெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருந்துக்கலாம். நீங்கள் அதை பற்றி எல்லாம் யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். நான் வேலை பார்க்கேன், ஏதாவது பேசுங்க, நானும் பேசுவேன். பிரேக் டைம் எல்லாம் இருக்கு. இப்படி தான் நேரத்துலேயே வேலை பார்த்தனா சீக்கிரம் முடிச்சிருவேன் இன்னைக்கான வேலையை. அப்புறம் ஒரு 5 மணி போல் கிளம்பி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு மெதுவாக போகலாம் ஷாப்பிங். சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், இங்கே கொண்டாந்து தருவாங்க. ஆனால் எல்லாம் ஹோம்மேட் தான், நீங்கள் வெளியே சாப்பிடுவீங்களா, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. சும்மா அதை இதையும் யோசிச்சிட்டே இருக்காதீங்க. சரிங்க மேடம். நாமளா வர சொல்லிட்டு ஈஸ்வரி எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஃபோன் அடிக்கலாமா, இல்லை சிவா இருந்தானா பார்த்து பேசிட்டு அப்புறம் அவனை கூப்பிடலாமா? அஜய் வாயா. வரேங்க பாட்டி. ஈஸ்வர் வர சொன்னா. அந்த தம்பியா ரூம்ல இருக்கும், இல்லை கார்டன்ல கீது இருக்குமா இருக்கும். சரிங்க பாட்டி, நான் போய் பார்க்கேன்.
ஒரு நிமிஷம் ஐயா. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். தப்பா நினச்சிக்க மாட்டியே? ம், ரேவதி பத்தி ஏதாவது இருக்குமோ? அஜய். ஆ ஆ, சொல்லுங்க பாட்டி. தப்பா நினைச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? கேளுங்க. தங்கப்பில்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாடி. தேங்க்யூடா தங்கம். நான் கமிஷனர் ஆகிறேங்கிற சந்தோஷத்தை விட ஹம், உனக்கு நியாயம் கிடைக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இவளுக்கு என்ன நியாயம் கிடைக்கணும்? அதுவும் இனியெல்லாம் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன? ம், சரிங்க டாடி. என்னை சுற்றி தான் எல்லாரும் இருக்கீங்களே, அப்புறம் என்ன டாடி பயம்? ம்ம். உனக்கு எதுக்குடி யார்தான் பயம்? உங்க கூட இருக்கிற எனக்கு தான் பயம். நெத்தியில் வச்சிருக்கிற பொட்டு உங்க அப்பனுக்கு 2 பேரும் பார்த்தாங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கேன். சத்தியம் பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும் என்ன? ம், சரிங்க டாடி. சத்யா, சத்யா, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க 2 பேத்தையும் வெளியே கூட்டு போ. ஏம்மா சிவா இருக்காரா என்ன? அவர் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அவன் எத்திய பாரு. ஐயோ, அப்ப நம்ம சந்தேகப்பட்டது சரிதானா? அதையும் யாருக்கு தெரியாம வச்சிருக்கணும்? சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஒரு ரிசப்ஷன் ஆட்டவாத வச்சுட்டு விட்டுற போறோம். மாமனார் அந்தஸ்து போயிருங்களோ, ஊரடிய கிராண்டா பண்ணணும்லோ, அதுக்கு தான். மாப்பிள்ளைங்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை, மாமனாருக்கு மிஞ்சாதது தான். ம், கருவறை வாசல் தாண்டி கைகளிலே வந்து சேர்ந்தாய். கதைகள் உன்னிடத்தில் சொல்ல இராளம். என் செல்ல குட்டி, பாத்திரு. அப்பப்பா அப்பாக்கு எங்க இருக்க, என்ன பண்ணுன்னு இன்ஃபார்ம் பண்ணேன்ன. ம், சரிங்க டாடி. சத்தியம் சொன்ன மாதிரி கேட்டு நடந்துக்கோ. ரொம்ப கவனமா இருக்கணும் ரேகா. வீட்டில் இருக்கிறவங்க யார் துணையும் இல்லாம எங்கேயும் தனியா போய் வராத. ம், மடியினில் என்னை சாய்ப்பேனே, மார்பினில் உன்னை சுமப்பேனே. உனதிருவிழிகளிலே எந்தன் கனவுகள். ம், சாரி டாடி. எதுக்குடா? நான் உங்க கூட சரியா பேசுறது இல்லைல்ல, அதான். இருக்கட்டும். ரேவதி ஒருத்தி இருந்தாவே உனக்கும் அவளுக்கும் அல்ட்ராசிட்டி தாங்காது. இப்போ உங்க அண்ணனுக்கு அக்காங்க வேற, சொல்லவா வேணும்? வீடு வீடா இருக்கா என்னன்னே எனக்கு தெரியல. என்ன, நான் கண்டுக்காம இருக்கேன். நான் இருக்கும்போது எல்லாரும் அமைதியா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிறீங்க, அப்படித்தானே? அப்படிலாம் இல்ல. ம், எப்படியும் ஒன்று என் பிள்ளைக்கு சந்தோஷமா இருந்தா சரிதான். அது குளிஞ்சிட்டு இருக்கே ஒரு ஆளு, அது வெளியெல்லாம் வரணும். எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னே ஒன்றும் புரியல போங்க. ம், சரி, அப்பா கிளம்புறேன் என்ன? ம். குட்டிமா, இன்னைக்கு நாங்க வீடு வாங்க போறோம். மாமா கூட நீயும் வா என்ன? அவன் எதுக்கு? அதானே. நான் இதுக்கு என்னமோ உங்க அண்ணனுக்கு 2 பேரும் உன்னை விட்டுட்டு தான் எல்லாம் பண்ற மாதிரி. அது பெரியவங்க கூட விட்டுருவான், தாத்தா விட மாட்டான். தாத்தாக்கு ம், இல்ல இல்ல, நீ இல்லாமையா? நீ தான் மெயினா வரணும். அப்போ உன் குட்டிமா மட்டும் கூட்டு போ, நான் என் வேலையை போய் பார்க்குறேன் என்ன? அதுக்கு இல்லை மாமா. லேடிஸ் யாருமே வெளினா எப்படி எப்படி இருக்கும்? அவங்க தானே வீட்டில் இருக்க போகிறாங்க. பார்த்து பார்த்து ஏதாவது குறைந்தா அவங்க தானே அதெல்லாம் அட்ரேஷன் பண்ண சொல்லணும். அதுக்கு தான். ஏம்மா அதுக்கு நீங்க இருக்கீங்க, அவங்க தங்கச்சிக்கு 2 பேர் இருக்காங்க, மரகதக்கா இருக்கு, அவங்களெல்லாம் விட்டுட்டு ரெஸ்டாதான் ஒண்ணு மாமாவே. இப்ப நீ அதை கேட்டினா அதுக்கு அவன் ஒரு பதில வச்சிருப்பான். இல்லை, வீட்டில் லேடிஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. உன் குட்டிமா தான் வரணுமா? நீங்கள் குட்டிமா முன்னிறுத்தி தானே இவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்க. உங்களில் பாதியில் காவாசியாவது நானும் ஆகணும்ல. அதுக்கு தான். நீ திங்கிற 4 வாய்க்கு என்னில் காவாசி வரணுமா? காவாசி. இந்த அவமானம் தேவையா? இக்கிழவி வாய் மூடு. நான் எதில் சொல்கிறேன், உன் பையன் எதில் சொல்கிறாரு? அவனுக்கு ஒன்றும் புரியாமையெல்லாம் இல்லடா, ஆனா வேணுட்டே. தெரியுது. என் குட்டி மாமா ஆக்கி போட சொல்லு. நான் மாமாவோட ஜெகஜாண்டிக்கு ஆய் காமிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. எங்காவது எழுதி வச்சுக்கிட்டு அதை அழியாம பார்த்துக்க, நீயும் பக்கத்துலயே உட்காந்துக்கோ என்ன? இந்த அவமானம் தேவையா? அடச்சை, இன்னைக்கு நேரமே சரியில்லை. எல்லாரும் நோஸ் கட் பண்றாங்க. என்ன பார்த்தா என்ன நடந்தாலும் சரி, ஏன் நடந்தாலும் சரி, குட்டிமா நீ வர ட்ரை பண்ற. ஓகே, நாங்க முன்ன போறோம் மாமா, நீங்க வந்துருங்க. என்ன மம்மி வந்தா அவன் பாட்டுக்கு சொன்னா அவன் பாட்டுக்கு போறான்,
பெருசு என்னன்னா அவன் பின்னாடியே போகுது. அது அப்படித்தான். சரி சரி, நீ முதல்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கிருந்து காட்டு. சரிங்க, போலாமா? ம். என்னது? ரேகா வகுடு போட்டு வச்சிருந்தாளா? என்ன இவன் இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. அஜய், ஆ பாட்டி. என்னையா? ம், ரேகா உங்க வீட்டு பொண்ணு. அவங்க பாப்பா. அவங்க வெளியே கூப்பிடுறாங்க. இதில் நான் சொல்றதுக்கு என்ன பாட்டி இருக்கு? அதுல சிவராமனும் சத்யனும் ஏன் அப்படி சொன்னாங்க? ஓ, பாட்டி அதைத்தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்களோ? சேகரை கொலை பண்ண நினச்சேன். அந்த பெருச்சாளி இப்போ டெல்லியில் இருந்து சென்னை வந்திருக்கு. அவன் கண்ணில் சிவாவும் ரேகாவும் பட்டுட்டாங்க. நீ சும்மா இருக்க மாட்டான், அதனால சொல்லியிருப்பாங்க. அவனும் உட்காந்து யோசிப்பான்ல, என்னடா நம்ம கொண்டுட்டோம்னு நினச்சவன் எப்படி உயிரோட இருக்கான்னு. போதா குறைக்கு சீனிவாசன் சார் இறந்துட்டதா வேற சிவா பேப்பரில் நியூஸ் கொடுத்துருக்காரு. அவனோட ஆளுங்க யாரும் இதெல்லாம் பார்க்காமையா இருப்பாங்க, பார்த்து சொல்லியிருப்பாங்கல்ல. இனி அவன் ஆட்டத்தை ஆரம்பிக்கத்தான் செய்வான். அஜய், ம், பாட்டி. சொல்லியா? ம், அவங்க பெற்றவங்க அவங்க பொண்ணு பாதுகாப்பாக இருக்க சொல்கிறாங்கன்னா கமிஷனால ஏதாவது பிரச்சனை வரலாம், அதனாலயா இருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஆனா நீ சொல்ல மாட்டேங்கிற. ரேகா கிட்ட கேட்கலாம், ஆனா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆ, சொல்கிறதாலாம் ஒன்றும் இங்கே ஆயிர போகிறதில்ல. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டுருங்களேன். சில சமயம் பாஸ்ட்டை விட்டுடலாம் தான். ஆனா சில சமயம் அதனால பிரச்சனைகள் வரும்போது எப்படி விடுறது? இல்ல. என்னங்க, என்னங்க, சிவா. ம், சரி போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு இப்போ நான் மோடி கூப்பிட்றாங்க. என்னம்மா? ஆ, போகணுமா? என்னாச்சு உங்களுக்கு? குழந்தை பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டே இருக்காங்களே. ஆமாண்டா. ம், ம், நாளைக்கு போகலாம்ல? ம், சரி. ஆ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் போய் ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு உங்க கூடயே வரேன். பட்டுமா? ஏன்? நான் உங்க கூட வரக்கூடாதா என்ன? ஆஹா, அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம்? இல்லடா. சரி, இப்படியே போகலாம் வாங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது, சரியா? நான் எப்படி போறேனோ அப்படியே பத்திரமா திரும்ப வந்துடுவேன். ம். சரி வாங்க. இப்போ சிவா ரேகாவை கூடயே கூட்டிட்டு போயிட்டாரா? இல்ல, எப்படியோ பேசி சமாதானம் பண்ணி விட்டுட்டு போயிட்டார் தான். நல்லதான் பாட்டி. ஏன்னா ஐயோ, ரேகா எதை நினைச்சு பயப்படுறாங்களோ அது அப்படியே நடந்துருமே. இதை இவங்க கிட்ட சொல்லி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்கன்னா, சொல்லு அஜய். ரேகா பயப்படுற மாதிரி ஏதாவதுனா, ம், சிவாக்கு ஏதாவதுனா கூட பரவாயில்ல, ரேகாக்கு ஏதாவதுனா அதனால தான் விட்டுட்டு போயிருப்பாரு. அப்போ ரேகா பயப்படுற மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நீயும் சொல்றியா? ஆமா பாட்டி. என்னது? ஐயோ, இந்த கிழவி கிண்டுன கிண்டலா உளறி தொலைஞ்சிட்டனே. ஆமா பாட்டி. ரேகா சிவா ரெண்டு பேர்த்தோட உயிருக்கு மட்டும் இல்லை, ரேகா கமிஷனர் ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலிக்குமே ஆபத்து இருக்கு. சத்யன் சார் அவரோட பொண்ணு ஊருக்கு போகிறங்காட்டி தான் அவர் அவங்கள பற்றி யோசிக்கல. ஆனால் ரேகா இங்கேயே தானே இருக்க போகிறாங்க, அதனால தான். அதுவும் இல்லாமல் என்ன? மெயினாக ஆபத்தே சிவாக்கும் ரேகாக்கும் தான். அதுவும் ரேகா கனவு கண்டாலோ இல்லை அவங்க ஏதாவது மனசார உணர்ந்து சொல்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக நடந்துடும். அப்ப என்னமோ அபசகுணமா எல்லாம் பேசிட்டு இருக்காளே. சத்யன் சார் சொன்னார். ஆனால் ரேகா அவங்க சொன்னதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி இல்லை. அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் சிவாக்கு நடக்க போகிறதில்ல, நடந்து முடிஞ்சது. நடந்து முடிஞ்சதா?
சிவாக்கு ஒரு தம்பி ஒன்று இருக்கதா சொல்கிறாங்களே. ஆமாம், அவங்களுக்கு தான். அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவங்கனால தான் நான் இப்போ இந்த நிலமையில இருக்கேன். நீ அப்போ சேகரோட ஃப்ரெண்டு ரேகாவோட பழகிருக்கேன். அதனால தான் ரேகா அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ம், ஆமாம் பாட்டி. அப்போ நான் படிப்பை முடிச்சுட்டு யூஎஸ்ஏ போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. முழுசாக எதுவும் தெரியாமல் உங்ககிட்ட எதுவும் சொல்ல விரும்பலை. இதுக்கு மேலேயும் ப்ளீஸ் எதுவும் கேட்காதீங்களே. ஆ, எனக்கு தெரிஞ்சதையாவது சொல்லணும்னாலும் அது பாஸ்ட் முடிஞ்சு போனது. அதை பற்றி பேசி என்ன பண்ணுறது? இல்ல அஜய். உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தருணம் வரும்போது நானே கண்டிப்பாக சொல்கிறேன் பாட்டி. சாரி. சரி, நீங்களும் ஏதோ ஒரு வேலையை தான் நீங்கள் வந்திருப்பீங்க. சரி போய் பாருங்க. ம், தேங்க்ஸ் பாட்டி. சாரி. பரவாயில்லையா? ஐயையோ, இங்கே இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. இப்போ எப்படி கூப்பிடுறது? வேற வழி இல்லை, கூப்பிட்டு தானே ஆகணும். ஈஸ்வர், ஈஸ்வர். அஜய், இங்க வா. நீ வாடா இங்க. நீங்களே போங்களேன். நான் உங்க கூட இருக்கேன்னா அதான் அவர் இங்கே வர கஷ்டப்படுறாருன்னு நினைக்கேன். ம், சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரவா? நான் போய் பேசிட்டு சொல்கிறேன். ஆ, எங்கே இன்னும் காணுமே? நீ வரமாட்டியோ? ஒருவேளை பர்மிஷன் கிடைக்கலையோன்னு நினச்சேன். பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுச்சு. ஏன்னா சாம்பிள்ஸ் எல்லாம் இங்கேருந்து நம்ம அனுப்பி அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ள எதுவும் ஆயிடாதே. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அனுப்ப முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அனுப்பணும். ம், சரி. ஆனாலும் இதெல்லாம் ஓவரடா. உங்கள் அம்மாவையே நீ சந்தேகப்படுறது. சி, அவளாம் ஒரு அம்மாவா? நான் தான் உன்கிட்ட எல்லாமே சொன்னேனேடா. டே ஈஸ்வர், அதுக்குன்னு எங்கள் அப்பா நீலாவோட அம்மாவுக்கு தாலி கட்டலினாலும் பரவாயில்லடா. அவங்க எங்கள் அப்பா கூட மட்டும்தான் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அடுத்தவன் பண்ணாட்டி கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அவள் தான் எங்கள் அம்மானுட்டு அதையும் நாங்கள் இத்தனை வருஷமாக நம்பியிருக்கோம் பாரேன். எப்படி எங்களை முட்டாளாக்கியிருக்காங்க. ஐயோ, அப்ப சிவராமன் என்கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் டாக்டர் கேட்டுட்டாரோ? புரியுது ஈஸ்வர். ஆனால் அவங்க தானே உன்னை வளர்த்தவங்க. அப்புறம் நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதா அஜய். பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு அம்மா இல்லைங்கிறதுல நீ தெளிவாக இருக்க. உன்னை யாரும் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தல. ஆனால் என்ன நினச்சிப்பாரு, இத்தனை வருஷமாக நானும் நீலாவும் இவங்க தான் என் அம்மான்னு எவ்வளோ பாசம் காட்டியிருப்போம், எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்துருப்போம். அத்தனையும் பொய்யாகும்போது என்னால் சத்தியமாக தாங்கிக்கவே முடியலடா. நீலாவும் இப்படி இருக்கிறதுக்கு நானும் இன்னும் இது தெரிஞ்சும் அங்கேயே இருந்திருந்தேன் இன்னும் மனசளவில் உடஞ்சி போய் சத்தியமாக எனக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஆயிருக்கும். அவ்வளோ வலிக்குதுடா. பிஞ்சில் எதுனாலும் பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிரும். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம நம்பின ஒருத்தங்க, நமக்கானவங்க நினச்ச ஒருத்தங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு நினைக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? நான் அது பரவாயில்ல. நீலாலாம் இதை தெரிஞ்சா எப்படி தாங்கிக்குவானே தெரியல. ஏன்னா நான் சின்ன பையங்க தாட்டி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கேன். நல்லா ஏற்று பேசுவேன், சண்டை போடுவேன். எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் இடையில டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நீலா அப்படி இல்லை. நீனால வச்சு நீ என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பான், அப்படியே நம்புவான். ரொம்ப பாசம். இன்னும் சொல்லப்போனால் மீனலட்சுமிக்காக உன் கை காலு தலையெல்லாம் வெட்டிக்கோன்னு சொன்னால் கூட வெட்டிப்பான். அந்த அளவுக்கு அவனை அப்படி பாசம் காட்டி வளர்த்து வச்சிருக்கு. நம்மளாவது டாக்டர் எவ்வளவோ பேஷண்ட்டை பார்க்குறோம். அவங்க பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். அதனால் நல்லது எது கெட்டது எது எல்லாமே கொஞ்சமாவது யோசிப்போம். எங்கே நியாயம் இருக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுவோன்னு வச்சுக்கேன். ஆனால் நீலாலாம் அப்படி கிடையாது. மீனலட்சுமி சொன்னால் அது சரியாக தான் இருக்கணும்னு அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பிட்டு செய்கிறவன். நான் இவனுக்கெல்லாம் கல்யாணம்னா இவன் பொண்டாட்டி இவனை நம்பி வந்தா எங்கள் அம்மா இவனை எப்படியெல்லாம் ஆட்டி வச்சு அவங்கள கஷ்டப்படுத்த போதும்னு எத்தனையோ நான் நினச்சிருக்கேன். ஆனால் அத்தனையும் நல்லது ஒன்றுனா நீலா இந்த வீட்டோட மூத்த பொண்ணை விரும்புகிறது தான். அவங்கள விரும்புகிறதாலையோ என்னவோ இல்லை சிவாக்கும் ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆக, அப்புறம் ரேகாக்கும் ஒரு தடவை உடம்பு முடியாமல் போக, இப்படியே அவங்களெல்லாம் பார்க்க இப்போ கொஞ்சமாக அவனும் சேஞ்ச் ஆகியிருக்கான். சிவா எவ்வளோ நல்லவர்னு உனக்கு தெரியுமா? இல்லை எனக்கு தான் அவரை பற்றி முழுசாக தெரியுமான்னு தெரியாது. ஆனால் நீலாக்கு ஓரளவுக்கு தெரியும்ல. ஆனால் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டால் அத்தனை குடும்பப்படுத்தியிருக்கான் இவனே சிவாவை. ஆனால் இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறான்.
இதெல்லாம் தனக்கு பிடிச்சமானவங்கள அவங்களோட வழியை இப்போதான் இவன் உணர ஆரம்பிச்சிருக்கான். அந்த அளவுக்கு மிருகமாட்ட வளர்த்தி வச்சிருக்கு. அவெல்லாம் சி அவளெல்லாம் அம்மான்னு சொல்கிறதுக்கே தகுதியே இல்லை. பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு வந்து யாராவது அடுத்தவன் புருஷன் கூட சி சொல்லவும் கேட்கவும் அசிங்கமாக இருக்குது. இனி சொல்லப்போனா நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்க்கு நீலா உடம்புல எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு தெரிஞ்சதுமே எனக்கு லைட்டாக சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் முழுசாக அது மீனலட்சுமி மேலே இல்லை. இதெல்லாம் கேட்ட பின்னாடி தான் அவங்க மேலே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும் ஆகட்டும். ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? என்னடா இப்படி பேசுகிற? நான் என்னோட ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற மெடிசின்ஸ் தான் முதல்ல கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ தானே யூஎஸ்ஏலேருந்து வர வச்சு அதை தானே நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். அப்போ கூட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரிலனா சரி, அதான் இன்னைக்கு எல்லாம் டெஸ்ட் எடுத்து அனுப்ப போகிறோம்ல, ரிப்போர்ட் வரட்டும். அதுக்கப்புறம் எதனாலும் கன்ஃபார்ம் பண்ணி பேசிக்கலாம் என்ன? நீ இதை பற்றி யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணல. பண்ணுற அளவுக்கு யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தேவையும் இல்லை. ஆனால் ஆனால் என்ன ஆனால் நீலா அன்மேரிடு, பேரண்ட்ஸோட சைன் வேணும். ஆ, அது நீலா விரும்புகிற பொண்ணு எங்கள் மதினிவே சைன் பண்ண சொல்லலாம்ல. அப்போ பரமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்கள் எப்போ வந்தீங்க? மீனாட்சி பத்தி பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டேன். இல்ல இல்லை இன்னும் மதினிக்கு கல்யாணம் ஆகலை. ஆமா. ஏன் பாட்டி உங்களுக்கு தெரியுமா? அதுவும் நீலா இருக்கிற நிலைமைக்கு. இல்லையா, உனக்கு அவளை பத்தி தெரியாது. உன் அடையணும்னு நினைச்சா அலைஞ்சே தீருவே நிற்பான். அவளாவே மஞ்சக்கரை எடுத்து கட்டிட்டே அதை நீலா கட்டினதா கூட சொல்லுவா. உங்கள் பேத்தியை நீங்களே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படி நடந்தாலும் சந்தோஷம்தான். ஆகட்டும் ஆகட்டும், அவங்க வாழ்க்கை அவங்க இஷ்டம். சரி ஐயா, இந்தாங்க சாப்பிடுங்க. ஆ சரி பாட்டி. தேங்க்ஸ் பாட்டி. ஆகட்டும் ஐயா. சாப்பிடு. இல்லை யூஎஸ்ஏ வர்றதுக்கு பாஸ்போர்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. நீ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்ன சும்மாவே தான் வந்திருக்க? எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இருக்குன்னா இங்கே இல்லைல்ல, அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் பத்திரமா வச்சுருக்கேன், எடுத்துக்கலாம். உன் கூட வர அந்த 2 பொண்ணுங்களுக்கு அதான் உன்னை எல்லாம் விசாரிச்சுட்டு ஃபார்ம் இருந்தால் வாங்கிட்டு வர சொன்னேன். கொண்டு வந்திருக்கேன். சரி பாரு பாரு. ஏன் மாமா? மாமாவா? நீலாவை நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணணும். உங்கள் அக்கா அங்கிருந்தா அவங்கள கொஞ்சம் வெளியே போக சொல்கிறியா? நீங்களே போய். இல்லை நீயே சொல்லிடு. அப்புறம் உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் பாஸ்போர்ட் எடுக்கணும். அதுக்கு ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து ரெடியாக வைங்க. அஜய் ஒரு ஃபார்ம் தருவான், அதையும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. என்ன ஏதுன்னு அப்புறமா விவரம் சொல்கிறேன். சரி மாமா. தேங்க்ஸ்டா. மதியத்துக்கு சாமிக்கு போறேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ ரேகா சமைச்சா கூட பரவாயில்ல. இவங்க உனக்கு தான் வேலை இருக்குன்னு சொன்னேன். உங்கள் குட்டிமா தான் ரிசைன் பண்ணியிருப்பாங்களே. அப்புறம் அவ வந்துட்டாலா தெரியல. இருந்தாலும் நானும் கொஞ்சம் போய் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்ல. எனக்கு எதுனாலும் ஓகே. உங்களுக்கு? அஜய் உனக்கு நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம். பரவாயில்ல சொல்லுங்க. எதுனாலும் ஓகே. அப்புறம் என்ன கேட்டுக்கிட்டீல்ல? முதல்ல நான் சொன்னதை போய் பண்ணு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம் போல என்னன்னாலும் பண்ணு. சரி மாமா. இப்போ சாப்பிட ஏதாவது கொண்டு வருவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஜென்ஸ் யாராவது இருந்தா அண்ணன் ரூமுக்கு மட்டும் வர சொல்லு. புரிஞ்சுது. வர கார் தானே அண்ணே? ஆமாண்டா, தட்டி தூக்குடா அவனை. சரி அண்ணே.